வணக்கம் தமிழா, நான் உங்கள் ஆர்ஜே. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 8 மாடல் பிளேட்டில் மொத்தம் 5 சுவிட்சு, ஒரு சாக்கெட், 5+1 இந்த கனெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் கனெக்ஷன், பேசிக்னோட சொல்லலாம்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து 2 மாடல் ஆரம்பித்து 16 மாடல் வரைக்கும் எல்லா விதமான காம்பினேஷன்லேயும் நான் உங்களுக்கு வந்து போர்டு போட்டு லூப்பிங் எப்படி போடுறது அப்படின்றத காட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், முதல்ல சுவிட்ச் வந்து டாப் எது டவுன் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு வந்து நீங்கள் சுவிட்சை பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு சின்னதாக ஒரு 1 சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதுதான் சுவிட்சோட பாட்டம் சைடு கீழ்ப்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 8 மாடல் பிளேட்லேயும் உங்களுக்கு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அது எது டாப் டவுன் அப்படி சொல்லிட்டு தெரிகிற மாதிரி. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன், மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு காப்பர் கம்பி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடையில் தருவாங்க. அந்த ஒயர் வாங்கி நீங்கள் கீழே சுவிட்சோட கீழ் பக்கத்தில் இருக்க எல்லா டெர்மினல்லையும் லூஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பியை வந்து நீட்டாக கீழே கொடுத்துடணும். இந்த கம்பி எதுக்கு நீட்டாக உங்களுக்கு வேணுன்னா ஒயரை கூட லூப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லா சுவிட்சும் பக்கத்தில் இருக்கிறதால கம்பி போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால தான் ஒரு போட் போட்டால் அப்படி போடலாம், நம்ம நிறைய போட் போடணுன்றதால கொஞ்சம் குயிக்காக முடியும். பட்டு ஓகே, உங்களுக்கு வேணால் ஒயர்லேயும் லூப் பண்ணிக்கலாம். இந்த கம்பி எதுக்கு கொடுக்குறோன்னு சொன்னோன்னா, இதில் தான் நம்ம ஃபேஸ் கொடுக்க போகிறோம். எல்லா சுவிட்சையும் பேரல் பண்ணுற மாதிரின்னு வச்சுங்களேன். எல்லா சுவிட்சையும் நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த கம்பி. இதில் ஏதாவது ஒரு சுவிட்சில் நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் ஒயர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த சுவிட்ச் போட்டதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் நீங்கள் ஆர்டராக போட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியணுன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு ஆர்டராக இருக்கணும் சுவிட்ச் ஒரே மாதிரியே. அப்படி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக ஒர்க் பண்ணும். ஏதாவது ஒரு சுவிட்சை திருப்பி போட்டிங்கன்னா இதை மாதிரி உங்களால் லூப் பண்ண முடியாது. அந்த சுவிட்ச் மட்டும் உங்களுக்கு தலைகீழ வேலை செய்யும். அதாவது ஆன் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும், ஆஃப் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். ஃபஸ்ட்டு பழைய மாடல் சுவிட்ச்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ இருக்க புது மாடல் சுவிட்செலாம் தலைகீழ போட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறி தான் ஒர்க் பண்ணும். அப்புறம் திரும்ப மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரே ஆர்டராக இருக்கணும். நம்ம கீழே கம்பி அந்த ஃபேஸ்க்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒன் ஸ்கொயர் mm இது 1 ஸ்கொயர் mm ஒயர் எடுத்து சாக்கெட்டுக்கும் ஒரு சுவிட்சுக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும். சாக்கெட் பக்கத்தில் இருக்க சுவிட்ச்லேயே கொடுத்துடலாம். அது எப்படி கொடுக்குறதுனா, சாக்கெட்டில் வந்து மொத்தம் 3 டெர்மினல் இருக்கும். 1 எர்த்து, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது உங்களுக்கு தெரியும், 2வது நியூட்ரல், 3வது லைன். இதை எப்படி நீங்கள் சாக்கெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனா, சாக்கெட்டுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லைன், என் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது வந்து நியூட்ரல், அதுக்கப்புறம் மேலே இருக்கும் அது எர்த்து. இந்த நம்ம சுவிட்சில் ஃபேஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கு சாக்கெட் பக்கத்தில் இருக்க சுவிட்சில் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு சுவிட்சோட டாப்பில் இந்த வயரை கனெக்ட் பண்ணி லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும். கொடுத்துட்டோன்னா கீழே ஃபேஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சுவிட்ச் போட்ட உடனே சாக்கெட் ஒர்க் பண்ணும். எவ்வளோ தான், ஜஸ்ட் சிம்பிள். நம்ம வந்து ஒரு 5 சுவிட்சு ஒரு சாக்கெட்டுக்கான லூப்பிங் அப்படி சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து 2 மாடலில் ஆரம்பித்து 16 மாடல் வரைக்கும் ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா போர்டுக்கும் எப்படி லூப் பண்ணுறது, அதில் என்னென்னலாம் தேவைப்படும், எதெல்லாம் நம்ம வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் ஃபுல்லாக ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். கேட்க வேலைனாலும் பண்ணி தான் ஆகணும், அதான் நம்ம வேலை. சரி, ஓகே, நம்ம வீடியோ பார்ப்போம். உங்களுக்கு வந்து இந்த போர்டோட எல்லா கனெக்ஷன், ஃபேஸ், நியூட்ரல், எர்த்து அண்டு பீஸு, இன்புட் அவுட்புட் தர எல்லாமே வேணும்னு சொன்னிங்கன்னா அதையும் நான் போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் உங்கள் ஆர்ஜே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.